ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா ரசமலாய். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவில் போய் எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் 1/2 லிட்டர் அளவுக்கு பால் எடுத்துருக்குறாங்க. பாலை நம்ம சேர்த்துட்டு இப்போ நல்லா காய வச்சு எடுத்துக்கலாங்க. பாருங்கள், பால் நல்லா பொங்கி வந்துருச்சு. இப்போ ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாங்க. இப்போ பால் நல்லா காய்ஞ்சி வந்ததுக்கப்புறமா நம்ம ஃபுட் கலர் சேர்த்துக்கலாங்க. நான் இன்றைக்கி எல்லோ கலர் எடுத்துருக்கிறேன். அதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாங்க. நான் 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்துருக்கிறேன். அதை நம்ம சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கரைய விட்டுடலாங்க. சர்க்கரை நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா ஏலக்காய் தூள் சேர்த்துருக்குறாங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பால் நல்லா காய்ஞ்சி கொஞ்சமாக சுண்டி வரும்போது நம்மளுக்கு தேவையான நட்ஸ் ஏதாச்சும் சேர்த்துக்கலாங்க. நான் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிற பாதாம் எடுத்துருக்குறாங்க. இப்போ அதை நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. இப்போ இந்த பால் நல்லா காய்ஞ்சி ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் மறுபடியும் 1 லிட்டர் அளவுக்கு பால் எடுத்துருக்குறாங்க. இப்போ இந்த பால் நல்லா கொதித்து வரட்டுங்க. இப்போ பால் நல்லா பொங்கி வந்துருச்சு பாருங்கள். இப்போ ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம். லோ ஃப்ளேம் வச்சுட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா எலுமிச்சை சாறு ஒரு பழத்துக்கு புழிஞ்சு வச்சுருக்குறாங்க. அதை நம்ம சேர்த்துக்கலாம். எலுமிச்சை சாறு சேர்த்துட்டதுக்கப்புறம் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா அது நல்லா திரைய ஆரம்பிச்சிடுங்க. பாருங்கள், பால் நல்லாவே தெரிய ஆரம்பிச்சிருக்கு. இப்போ இந்த பாலை வடிகட்டிக்கலாங்க. ஒரு பாத்திரத்தில் காட்டன் டவல் போட்டிருக்கிறேன். அது கூடவே இந்த பால் எல்லாத்தையும் நம்ம சேர்த்துக்கிட்டு நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாங்க. இப்போ ஒரு மூட்டை மாதிரி கட்டிக்கிட்டு நல்ல தண்ணியெல்லாம் இருத்தி விட்டுக்கலாங்க. தண்ணி ஒரு தடவை சேர்த்துட்டு இதை நம்ம நல்லா அலசி எடுத்துக்கலாங்க. அந்த புளிப்பு வாடை எதுவும் இல்லாத அளவுக்கு நல்லா அலசி எடுத்துட்டு தண்ணி நல்லா புழிஞ்சு வடிகட்டிக்கலாங்க. இப்போ இந்த தண்ணியை நல்லா ஒட்டை புழிஞ்சு எடுத்துக்கலாங்க. எடுத்துட்டு வேறு ஒரு பிளேட்டுக்கு நான் மாற்றிருக்கிறேங்க. இப்போ இந்த உருண்டையை நம்ம உடச்சி விட்டுட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ இது கையை வச்சு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க. நம்ம உள்ளங்கையை வச்சு நல்லா அழுத்த கொடுத்துட்டு நம்ம சப்பாத்தி மாவு பிசைஞ்சிற அளவுக்கு நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க. இப்போ இதுக்கு இடையிலேயே 1 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்துருக்குறாங்க. சர்க்கரை சேர்த்துட்டு இதில் 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்குறாங்க. இப்போ இந்த சர்க்கரையெல்லாம் நல்லா கரையணுங்க. நம்ம ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாங்க. இப்போ இதை நல்லா கையை வச்சு அழுத்தம் கொடுத்து ப்ரெஸ் பண்ணிவிட்டு நல்லா உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாங்க. பாருங்கள், இப்போ உருண்டை பிடிச்சி நல்லா ரெடியாக இருக்குது. இப்போ இதில் இருந்து சின்ன சின்னதாக நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாங்க. இப்போ நம்ம உள்ளங்கையில் வச்சுக்கிட்டு நல்லா ரோல் பண்ணிக்கலாங்க. இப்போ அதை லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டு தட்டையாக எடுத்துக்கலாம். இதே மாதிரியே நம்ம இருக்கிறது எல்லாத்தையும் நம்ம செஞ்சு ரெடி பண்ணி வச்சுக்கலாங்க.
பாருங்கள், இப்போ சுகர் சிரப்பு வந்து நல்லா கொதித்து ரெடி ஆகிடுச்சு. அது கூடவே நம்ம ரசகுல்லா எல்லாத்தையும் நம்ம சேர்த்துக்கலாங்க. இப்போ இது போட்டு ஒரு 2-3 நிமிஷத்தில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி இறக்கி வச்சிடலாங்க. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கி வச்சிடலாங்க. இப்போ நான் வேறு ஒரு பவுலுக்கு மாற்றி எடுத்து வச்சுருக்குறேங்க. எடுத்து வச்சுட்டு நம்ம முன்னாடியே ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல அந்த பாலை இப்போ நம்ம சேர்த்துக்கலாங்க. நான் வந்து உடனே உங்களுக்கு செஞ்சு காட்டிருக்கேன். 1 மணி நேரம் கழிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதை விட இன்னும் நல்லா சாஃப்டாக வருங்க. பாருங்கள், நான் இப்போ இதுலேருந்து ஒன்று எடுத்து காட்டுறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற ரசமலாய் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டாட்டா, பை பை.